பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம். ஒரு கிராமத்துல கந்தசாமி என்பவர் வாழ்ந்து வந்தாரு. அவர் வீட்டு தோட்டத்துல ஒரு முருங்கை மரம் இருந்தது. வாரம் ஒரு முறை முருங்கைக்காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக் கொண்டு 9 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்து சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடையில விற்றுவிட்டு வருவது வழக்கம். முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதுக்கு பதிலாக அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவாரு. கந்தசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம். இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து வந்தாரு. பல வருடமாக கந்தசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை. கந்தசாமி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவாரு. காரணம், கந்தசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோருமே அறிந்ததுதான். ஒரு நாள் கந்தசாமி 10 கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார். சிறிது நேரத்துல 10 கிலோ முருங்கைக்காய் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க, அவருக்காக மளிகைக்காரர் எடை போட அதில் 9 கிலோ மட்டுமே இருந்தது. ஆனா அன்று முழுவதும் மளிகைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை. கந்தசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டாரே. இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே. அடுத்த முறை கந்தசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்துல இருந்தாரு. 4 நாட்கள் கழித்து கந்தசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தாரு. நல்ல விளைச்சல்ங்கிறதால நிறைய முருங்கைக்காயை கொண்டு வந்திருந்தாரு. கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக்காரர் கேட்க, ஒரு கட்டு 10 கிலோ என்றார் கந்தசாமி. அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒவ்வொரு கட்டிலும் 9 கிலோ தான் இருந்தது. வந்த கோபத்துல மளிகைக்காரர் பலார் என கந்தசாமியின் கன்னத்துல அரைஞ்சாரு. இத்தனை வருஷமா இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கியா? கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பி தானே எடை போடாம அப்படியே வாங்கினேன். இப்படி துரோகம் பண்ணிட்டியே, சீ என துப்ப நிலை குழந்து போனாரு கந்தசாமி. ஐயா, என்ன மன்னிச்சுடுங்க, நான் ரொம்ப ஏழை. எடைக்கல் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கற 1 கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டுல முருங்கைக்காயையும் வச்சுதான் எடை போட்டு கொண்டு வருவேன். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க ஐயா என்று காலை பிடித்து அழ மளிகைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல இருந்தது. தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தாரு. இத்தனை வருடங்களாக கந்தசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது. இதுதான் உலக நியதி. நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நல்லதை தந்தால் நல்லது வரும், தீமையை தந்தால் தீமை வரும். வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம், நல்லதை மட்டுமே விதைப்போம். இந்த கதைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடையும் செய்யறான் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பகவான் சரணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் துர்கா செல்லம். சுவாமியே சரணம் ஐயப்பா.